அதிர்ஷ்டசாலி. பாத்தியா, மணிமணியா உனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. டாக்டர் டாக்டர், எஸ்டேட் முதலாளி நமசிவாயத்து வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு. என்ன? அவருடைய மனைவி பிரசவ வேதனையால துடிக்கிறாங்களா, நீங்க உடனே வரணுமா? சரி சரி, நான் வரேம்மா. கடவுளே, எங்க எஜமானி அம்மாளுக்கு இந்த தடவையாவது எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தை பிறக்கணும். டாக்டர் டாக்டர், என்ன குழந்தை டாக்டர்? சாரி சார். என்னம்மா? எவ்வளவோ பாடுபட்டும் உங்க மனைவியை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. அப்படின்னா குழந்தை இந்த முறையும் செத்துத்தான் பிறந்துச்சு. ஐயோ டாக்டர், இந்த வீட்டுல ஒரு குழந்தை துள்ளி விளையாடுறது என் ஆயுள் காலத்துல பார்க்கவே முடியாதா டாக்டர்? கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் எப்படி இருக்கா டாக்டர்? இன்னும் மயக்கம் தெரியல. மயக்கம் தெளிஞ்சு இந்த செய்தியை கேள்விப்பட்டா அவ பிழைக்க மாட்டா டாக்டர், பிழைக்க மாட்டா. இப்படி செய்தா என்ன? என்ன டாக்டர்? உங்க வேலைக்காரி பாக்கியத்துக்கு இப்பதான் ஆஸ்பத்திரியில 2 குழந்தை பிறந்திருக்கு. அதுல ஒண்ண வாங்கிட்டு வந்து என் மனைவிக்கு குழந்தை பிறந்து அதை எடுத்து நான் கொஞ்சணும்னு ஆசைப்பட்டா நீங்க வேறொரு குழந்தைய வாங்கிக்க சொல்றீங்களே டாக்டர். மன்னிக்கணும், உங்க மனைவிக்கு இனிமே குழந்தையே பிறக்காது. டாக்டர், நீங்க நினைக்கிறபடி உங்க மனைவி மட்டுமாவது பிழைக்கணும்னா இந்த ஏற்பாட்டை தவிர வேற வழியே இல்லை. என் உயிரையே கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். குழந்தைய கேக்குறீங்களா எஜமா? அது எவ்வளவு பெரிய அநியாயம்னு எனக்கு தெரியும் பாக்கியம். ஆனா வேற வழியே இல்லை. இந்த குழந்தை இல்லைன்னா என் மனைவி இறந்து போயிடுவா, என் வம்சம் வாரிசு இல்லாம அழிஞ்சு போயிடும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடு. ஐயோ எஜமா, இதை நான் என் புருஷன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஆமா, எல்லா விதிப்படியே நடக்கட்டும். எஜமா, பாக்கியம், நீ செய்த இந்த தியாகம் பூர்ணத்துவம் அடையணும்னா இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் இத உன் குழந்தைன்னு சொல்லவே கூடாதுமா. சரி எஜமா, என் குழந்தை மேல ஆணை. இந்த ரகசியம் என்னோட வாழ்ந்து என்னோடையே மடியும். சரி பாக்கியம், நான் வரேன். ஆண்டவனே, நான் ஆசைப்பட்டது போலவே எனக்கு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. டாக்டர்மா, இப்பதான் என் மனசு குளிர்ந்துச்சு. அம்மா, அம்மா, யாரது? பாக்கியம், நீயா? ஆமாம்மா, குழந்தை ரொம்ப அழுதுச்சு, அதனால்தான் இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. பாக்கியம், பெத்தவளை விட குழந்தை மேல உனக்கு எவ்வளவு பாசம். கொண்டா, என் ஐயா அழாதடா, அப்பா அழாதடா. ஆனா ஆனா சரி பாக்கியம், நீ கீழே போ. இனிமே இனிமே குழந்தை அழாம நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. எஜமா, நான் எவ்வளவோ என் மனசை கட்டுப்படுத்தி என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. உங்க மனைவிக்கு அது தன்னுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் எஜமா, என்னை தடுக்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா
நான் கிராமத்துக்கு போய்தான் தீரணும். சரி பாக்கியம், நீ செய்த இந்த தியாகத்துக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னே எனக்கு தெரியல. இந்த இதுல 1000 ரூபாய் இருக்கு. இதை உன் புருஷன்கிட்ட கொடுத்து. வேண்டாங்க எஜமா, வேண்டாம். இதை நான் வாங்கினா என் குழந்தைய நான் வித்துதான் ஆயிடும். பாக்யா, அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவ கிராமத்துக்கு போகணுமா? ஏன்? நீயே கேளு, நான் வரேன். ஏமா பாக்கியம், இங்க என்ன குறைச்சல் உனக்கு? இங்க எனக்கு என்னம்மா குறைச்சல்? ஒரு நல்ல காரணத்தை உத்தேசிச்சு நான் ஊருக்கு போய்தான் ஆகணும். ஏமா, குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்குமாவது இங்க இருக்க கூடாதா? நான் எங்க இருந்தாலும் இந்த குழந்தைய மறக்கவே மாட்டேம்மா. உடனே வர சொல்லி என் புருஷன் கடுதாசி எழுதியிருக்காரு. அதனாலதான். அப்ப சரி, உன் இஷ்டம். இந்தம்மா, இத வச்சுக்கோ. வேண்டாம்மா. சும்மா வாங்கிக்க பாக்கியம். குழந்தை கொண்டா. நான் வர்றேம்மா. நான் வர்றேம்மா. எவ்வளவு வேர்வை. ஆமா, இருக்கட்டும். என்ன இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு? சீக்கிரமா? மணி 1 ஆச்சே. நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு நேரம் போறதே தெரியறது இல்ல. இந்த வாமா மீனா. அண்ணே, பட்டணத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கிட்டு சொன்னல, ஏன் வாங்கிட்டு வரல? சாப்பிட விட மாட்டேங்கிறிய. பின்ன ஏன் வாங்கிட்டு வரல சொல்லு. ஒரு கல்யாணம் ஆகட்டும், வாங்கி தரேன். அப்போ கல்யாணம் எப்ப நடக்குன்னு பார்த்து சொல்லு. 72ல நடக்கும். 72லயா? 72 வயசுல நான் கிழவி ஆயிடுவேண்ணே. மண்டு மண்டு, உன் வயசு சொன்னது 1972ஆம் வருஷம். நல்ல வேலை. நல்ல வேலை. மாப்பிள்ளை யாருங்க? கொண்டாடிக்கிட்ட உதலாம் தயாரா இருக்கவங்க தான் உனக்கு மாப்பிள்ளை வர முடியும். போங்க, எப்ப பார்த்தாலும் ஜோலி பண்ணிக்கிட்டு. அம்மா வேற சிரிக்கிறாங்களா? என்ன சொல்லலாம்? ஐயோ, மாப்பிளம். நல்ல வேலை பொண்ணுப்பா. அம்மா, இந்த காலத்துல பெண்கள்லாம் வெகுளியா இருந்தா பெரிய ஆபத்து. அதையும் மீனாபம் அனாதை பெண்கள்லாம் நெருப்பு மாதிரி இருக்கணும். இல்ல இந்த சமூகத்துல இருந்து காப்பாற்ற முடியாதாமா. சாப்பாட்டு நேரத்துலதான் வந்திருக்கிறேன். இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சா நீனும் சாப்பிடலாம். தெரியாதனமா சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க யாரு? நான் தான் கைலாசம். கைலாசமா? இங்க எங்க வந்தீங்க? எங்க முதலாளி உங்களை பார்த்து வர சொன்னாரு. முதலாளியா? எனக்கு யாரும் முதலாளி இல்லையே. எங்க முதலாளிங்க செல்வநாயகம். இந்த ஊருக்கு முதல்ல காரை கொண்டாந்து காமிச்சவரே அவர் தான். ஆமா, உங்க 2 பேர்த்துல கண்ணை யாருங்க? ஆமா, கண்ணாடி போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. கண்ணாடி இருக்கா? இருக்க. இப்பதாங்க கழட்டி கையில வச்சு. நீங்க தாங்க கண்ண. நல்ல வேலை. ஆமா, ஏன் வந்தீங்க? எங்க முதலாளி ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிக்க போறாரு. அது விஷயமா உங்களை முதல்ல சந்திச்சு பேசணுமா? என்னையா பார்க்கணும்? அதுல நீங்க தான் கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவர்களாம். இங்கிலீஷையும் படிச்சு போட்டு ஏறையும் பிடிச்சு உழுவுறீங்களா? அதுல எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? இவ்வளவு படிச்சு விட்டு ஒரு ஃபேன் கடியில இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போகாம இந்த வேகாத வெயில ஏங்க இப்படி உழுவுறீங்க? சம்பளம் வாங்குறாங்க. ஆனா 10 பேர் வயது வரை சாப்பிடறதுக்கு நம்ம காரணமா இருந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா? வாஸ்தவம் தாங்க, வாஸ்தவம். அதுதான். அப்ப நம்ம முதலாளி எப்ப பாக்குறீங்க? ஏமா, முதலாளி சாயந்தரம் பார்க்கட்டுமா? பாருப்பா. சாயந்தரம் பாக்குறாங்க. சாயங்காலம். தப்பு 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 தப்பு.
பேச்சு முடிவுல சொல்ல வேண்டியது ஆரம்பத்திலே சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் அப்படிதான் ஆரம்பிக்கணும். நான் எதுக்காக அவங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டுருக்கேன்னா தப்பு, அதுவும் தப்பு. நான் கூப்பிடல, நம்ம ஐயா எதுக்காக அவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா உங்களை எல்லாம் பார்த்தா சாப்பிடறதுக்காகவேன்னு தோணுது. அது ரொம்ப தப்பு, அது தப்பு. நாம எல்லாரும் நல்லா சாப்பிடறதுக்கு என்ன வழி? நல்லா சாப்பிட தெரியணும், அதுதான் வழி. தப்பு தப்பு, அதுவும் தப்பு. எனக்கு தப்பு தப்பா பேசிய பழக்கமா போயிடுச்சு. அதனால இப்ப நம்ம ஐயா செல்வநாயகமே பேசுவார். நீங்களாவது சரியா பேசுங்க சார். உங்களை எல்லாம் நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, நம்ம கிராமத்தில் ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை. அதாவது நம்ம நிலத்தையெல்லாம் ஒன்னா சேர்க்கிறது, ஒன்னா பாடுபடுறது, வர பலனை நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறது. அவன் நிலத்துல அவன் பாடுபட்டுட்டு போறான். நீங்க புதுசா ஒண்ணு கரடி விடாதீங்க. நம்ம நிலத்தை பத்தி பேச இவர் யாருன்னு அப்படி கேள்றான். ஐயா, அவரு நம்ம நிலத்தை பத்தி மாத்திரம் பேசுற, நம்ம நலத்தை பத்தியும் பேசுறாரு. அவர் கொடுத்த குறிப்பெல்லாம் படிச்சேன். இத பத்தி உங்களுக்கு நானே சொல்றேன். தோழர்களே, தாய்மார்களே, இந்த காலத்துல மட்டும் இல்ல, வேற எந்த காலமானாலும் சரி, ஏன் நடந்தாத்தான் பால் நடக்கும், பால் நடந்தாத்தான் ஊர் நல்லா இருக்கும். இல்லைன்னா பசிதான் நடக்கும், போதான் மிச்சமாகும். இப்ப என்ன ஏர் ஓட்டாமலா இருக்கு? ஏர் ஓட்டம், ஆனா நம்ம சுற்றியுள்ள வறுமையை ஓட்ட முடியலையே. அது அவன் தலைவிதி. அந்த தலைவிதியை நம்மால மாத்திட முடியும். அதாவது இப்ப நம்ம ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நிலம் இருக்கு. அதனால புதிய முறையில நம்மால விவசாயம் செய்ய முடியல. ஏன்னா டிராக்டர் வாங்கறதுக்கு, தண்ணீருக்கா மோட்டார் போட, எது வாங்க தனித்தனியா நம்மகிட்ட பணம் இல்லை. அதனால நாம எல்லாம் சேர்ந்து உழைச்சோம்னா விளைச்சல் அதிகமாகும், லாபம் பெருகும். விகிதாச்சாரப்படி நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். எப்படி? ஆமா, ஆரம்பத்திலேயே டிராக்டர் அது இது வாங்க பணத்துக்கு எங்க போகிறது? ஐயா தர்றாங்க, தற்காலம் கடன் தர்றாங்க. தம்பி என்ன சொன்னாலும் நாங்க கேட்க தயாரா இருக்கோம். ஏன்னா தம்பி நானும் தெரிஞ்ச பிள்ளையாண்டா, கிராமத்துக்கு எது நல்ல காரியம்னு அதுக்கு நல்லா தெரியும். கண்ணன், என் வேலையை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. பெரியவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். இனிமே நாம் வளர்ப்பு சண்டை போட போறதில்லை, வறுமையோட தான் சண்டை போட போறோம். நாளையில இருந்து உங்க ஆசையோட, ஒத்துழைப்போட, ஆதரவோட, அன்போட கூட்டுப்பண திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். நீ அடிச்சு காயப்படுத்த போய் அந்த நன்றி உள்ள நாயோட சொந்தக்காரன். முதல்ல கல்ல கொடு. இரு தம்பி, இந்த என்னது என்ன கிண்டலா பண்ற? தம்பி தம்பி இல்ல. ஐயோ, மன்னிச்சுமா, தெரியாம தொட்டுட்டேன். ஏன் என்ன பார்த்தா? சத்தியமா பொம்பளை மாதிரி இல்லையே. உனக்கு கண்ணுல கோளாறு. உங்க உடையல் தான் தகராறு. என்ன சொன்ன? நான் மட்டும் இல்ல,
இந்த உடலை உங்களை வேற யார் பார்த்தாலும் சரி பொம்பளைன்னு நம்பவே மாட்டாங்க. யோ, வார்த்தை அளந்து பேசு. துணி அளந்து பார்த்து வாங்கியிருந்தா உடம்ப இப்படி கடிக்குமா? ஷட் அப். நாய பழக்கி வச்சு வழிப்பறி கொள்ளை அடிக்கிற கொண்டா என் டிரான்சிஸ்டர். சும்மா ஐயோ, பாத்துட்டு நிக்கிறியே, காப்பாத்தியா? தொட்டா கோச்சுக்குங்களே. ஐயோ, உயிர் போகுதே. சொல்லாமா? சொல்றதென்ன, பிடிச்சு எடுத்து தொலை. அதை சொல்லு. ஐயோ, ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா, பெண்களை நடமாடும் தேன்னு சொல்லுவாங்க. இப்படி கூட்ஸ் வண்டி மாதிரி போயிட்டு இருந்தா அப்படி லேட்டா வந்தா? ஆமா ஆமா, ரயிலு லேட்டு தான். ராதா 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 ராதா, ஏமா கோவமா இருக்கிற? சொல்லிட்டு போச்சுக்குமா. ஏப்பா, இப்பதான் முதல் தடவை அந்த ஊருக்கு வரேன் தெரியுமில்ல? ஆமா, நான் வரப்போற தேதி, ரயில் நேரம் எல்லாம் கரெக்டா எழுதுனல்ல? எழுதிருந்தியே. உங்க பண்ணையில நிறைய கார ஆளுங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க இருக்காங்க. பின்ன ஏன் சேர்த்த கார் அனுப்பல? யார் வரலையா? கைலாசத்தை அனுப்பிச்சிருந்தமா. கைலாசத்தை கைலாசமும் வரல, வைகுண்டமும் வரல. இந்நேரம் எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நான் அவ்வளவு தூரம் அம்போ நடந்து வந்தேன். ஏண்டா கண்ணு, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, கால் வலிக்குது. ஸ்டேஷன்ல 27 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் அஞ்சதாங்க மிச்சம். குழந்தை வரலீங்க. குழந்தை வரலையா? ரயில்லையும் வரல, இன்ஜின்லயும் வரல. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போனீங்க? பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். உன்னோட நான் வந்தேன்ல, அதனால கேக்குறாரு. இன்னைக்கு பாருங்க, அதிசயமா ஒரு பொண்ணு கூட வரலீங்கண்ணா. ஆமா பெரியம்மா. ஆமா, இன்னைக்கு இருங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். என்னடா இது, கடுதாசி எழுதினுவேன். அப்பா வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு, நாம நேரத்துல போய் சேருவோம்னு ஒரு பொண்ணுக்கு துடிப்பு வேண்டாமா சார்? யோ, உங்களுக்கு அறிவு மட்டும் இல்லையா, பார்வையும் மழுங்கி போச்சு. சரியா சொன்னீங்கப்பா. அப்பாவா? அப்பாவா? இதான் என் மக ராதா, நல்லா பாருங்க. ராதா வரலன்னு சொன்னீங்களே, உங்க கண்ணு என்ன முதுகுலையா இருக்குது? முண்டா, உன் கண்ணை நான் பாக்கெட்ல வச்சிருந்த சோம்பேறி. முண்டா சோம்பேறி வேண்டாங்களா? அதுல பாருங்க, குழந்தைய நான் நல்லா பார்த்தேன். ஆனா அந்த கிரிக்கெட் ஆடுற பையன் மாதிரி தெரிஞ்சது விட்டுட்டு வந்து. ஏமா, பட்டணத்துல புடவையே கிடைக்கலையா? இங்க இருந்து போகும்போது 4 புடவை வாங்கிட்டு போங்க. அந்த புடவையை வாங்கி நீயே கட்டிக்க. செய்யறதெல்லாம் மடத்தனம், பேச்சு மட்டும். பரவாயில்லப்பா, அவங்கள விட்டுடுங்க. ஸ்டேஷன்ல இருந்து நான் தான் கொஞ்சம் அவசரமா வந்துட்டேன். கரெக்ட். டிக்கெட் வாங்காம வந்தா அப்படிதான் அவசரமா ஓடி வந்துடணும். உன் புத்தியை இங்க சொல்லிட்டு இருக்கியா? புடவையில சொன்ன பொண்ணைந்தாயா போயா? சார், அதுல பாருங்க, அவர் எப்பவுமே சொன்ன உடனே இடத்த விட்டு போக மாட்டாரு. வயசாச்சு வழிய போகவே மாட்டாரு சார். குடிச்சிட்டு சாப்பிட்டு. சரி. அண்ணே 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 அண்ணே, என்ன இன்னுமா வேலை செஞ்சிட்டு இருக்க? வயிற்று பழப்பு. ஐயோ பாவம். இந்த அண்ணே பட்டாணி ஆ கட்டினாதான். முடியாது 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 முடியாது. லட்சணமா அடக்கமா இருக்க வேண்டாம். பட்டாணி ரொம்ப சூடா இருக்கு, பிரமாதம். போதும். நல்லா இருக்கு. இன்னொன்னு ஆமா. ஏமா, எதுக்கு இந்த காக்கா? எனக்கு தான் ரேடியோ பார்த்து எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பட்டாணி கொடுத்தேன்ல, இப்ப சொல்லனே. இந்த உலகத்தை நீ எப்படி பழக்க போறேன்னே தெரியல. சரியான பைத்தியமானு. எப்ப பார்த்தாலும் பைத்தியம் பைத்தியம்னு பாத்துக்கிட்டே இருறேன். எனக்கு ஒரு நாளைக்கு பைத்தியம் பிடிக்கத்தான். பைத்தியம் பிடிக்கட்டும், ஆனா கல்யாண பைத்தியம் பிடிக்க வேண்டாம். போங்க என்ன ராதா. ஐயோ, இதையா? ஏ மிஸ்டர், ஒன்னதான். ஆடே, இந்த குமாரியா? ஏமா, சொர்க்கத்துக்கு இந்த குதிரையே பறக்க ஆரம்பிச்சாச்சா? ஷட் அப். இதென்ன கரும்பு கொள்ளையா, காதல் தோட்டமா? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? கிண்டலா பண்ற? இது எங்க பண்ண? எங்க பண்ணலாமா? நம்ம பண்ணேன்னு சொல்லுங்க. அதாவது கூட்டு பண்ண. ஓஹோ, அப்படியா?
அப்படின்னா இந்த பண்ணையில எவ்வளவு நிலம் இருக்கு, எத்தனை டிராக்டர் இருக்கு? அதெல்லாம் ஆபீஸ்ல கேளுங்க சொல்லுவாங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. என் நேரம் வீணாகிறத பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அட உன் நேரத்தை பத்தி இல்லம்மா, என் நேரத்தை பத்தி சொல்றேன். நான் யார் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு பொண்ணு. எங்க அப்பா யார் தெரியுமா? உங்க தாத்தாவுக்கு பையன். என்ன? நான் பண்ணாதிகாரி செல்வநாயகத்தோட மக, தெரிஞ்சுக்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்னமா? வேலை செய்யாதவங்களையோ வேலை செய்யறவங்களையும் இந்த மாதிரி தடுக்கிறவங்களையோ நான் சோம்பேறின்னு தான் சொல்லுவேன். சோம்பேறியா? என்னையா சோம்பேறின்னு சொன்னேன்? உன்னை என்ன செய்யறேன் பாரு. போட்டு அடிக்கிறாங்க. அதாவது இந்த காப்பாற்ற ஆசிரியர் தொட்டு உருண்டு. ரொம்ப நன்றி. எதுக்கு வந்து என்ன காப்பாத்துனீங்களே அதுக்காக. ஓ அது. ஐயோ கையில ரத்தம். இருங்க கட்டி விடுறேன். இப்ப அழகான கை கூட ஏன் வீணாகணும் பாருங்க. எப்படி சரியா போச்சு? இந்தாங்க. எதுக்கு? பரிசு. ஏன்? என் உயிரை காப்பாத்துனீங்களே அதுக்கு. இவ்வளவுதான்? தற்சமயம் இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு இல்ல, உங்க உயர்வான உயிருக்கு 100 ரூபாய் தான் விலையா? நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறது என்ன இருக்கு? இந்த ரூபாய் வச்சுட்டு ஏழை குழந்தைகளுக்கு கேட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மனசார வாழ்த்தும். ஆமா, இந்த சம்பவத்தை மாற்ற நினைச்சுட்டு புதையை போட்டு அடி அடிச்சீங்க. காப்பாற்றுறதுக்கு நான் வர முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நில்லுங்க. ஏன்? என்ன வேணும்? வந்து வந்து என்ன? அந்த பொண்ணு யாரு? ஓ அதுவா? அம்மா, வீணா மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அது என் தங்கச்சி. அதான் விஷயம் தானுங்க. நம்ம குழந்தை குதிரையில போச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா? என்னையாச்சு குதிரைக்கு வெறி முடிச்சு 4 பாய்ச்சல்ல ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. நாலு கால தானையா ஓடும். சாதாரணமா ஓடலீங்க. காடு மேடு பள்ளம் வனாந்துரும். குழந்தை கீழே குதிரை மேல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அலறல். அப்புறம் என்னையாச்சு? நான் காப்பாத்துட்டேன். அப்பா, இத சொல்றதுக்கு ஐயா இவ்வளவு இழுவ? நான் என்னமோ பயந்தே போயிட்டேன். ஏயா கணக்கு பிள்ளை, உனக்கு ஏரியா இவ்வளவு வீரம்? வீரம் இல்லைங்க, விசுவாசம் இருக்கு. இருக்கு. குழந்தைய காப்பாத்தின உடனே கழுத்துல கிடந்த சங்கிலிய கழட்டி ஏன் கழுத்துல போட வந்தது. உங்களுத்துல
கடமையத்தாமா செஞ்சேன். எஜமா என்ன கவனிப்பான்னு சொல்லிட்டு நேரக்கே வரேன். கவனிப்பாருன்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். கணக்கா? நீ கணக்காதான் பேசுற. இல்ல வச்சுக்க. சில்லற மாதிரி தோத்துங்களா? இல்ல உனக்கே. எனக்கு 100 ரூபாய் எனக்கேவா? இவருக்கு எதுக்கு சார் பணம்? குதிரை மிரண்டதை இவரை பார்த்துதான். ராதாமாவை காப்பாத்தினதே நான் தான் சார். போய் நடந்தது அவ்வளவு போயிட்டேன். என்னைய போய் சார் நடந்தது நான் சொல்றேன் சார். இப்ப நீங்க தான் குதிரை ஒத்துக்காதீங்க. இல்ல இல்ல சரி இவரே குதிரையா இருக்கட்டும் சார். குதிரை கிளாக் கிளாக்னு வேகமா வருது. நான் தானாகார மாதிரி ஸ்டாப்னு கையை காட்டுறேன். உடனே குதிரை அப்படியே சக்கு நின்னுச்சு சார். அது என்னமோ தெரியல சார், என் முகத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார். என்ன சார் அது? பாவம் பாத்தீங்களா, இவன் முகத்துல இருக்கிறது இவனுக்கே தெரியல. குழந்தை ஆய்க்கிறதுன்னு சொன்னாங்களே, அடிக்கடி பட்டுச்சாமா? கையில அடிபட்டு. எனக்கு இல்லப்பா, கண்ணனுக்கு. அந்த கண்ணு இங்க எங்கம்மா வந்தான்? இந்த கதாநாயகன் இருக்கானே, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். அப்படியா? வேணுமா சார்? வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் ஒண்ணும் தப்பாக நினைக்க மாட்டேன் சார். அப்பா, கண்ணன் தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. ரொம்ப தைரியம் அவருக்கு. ஆமாமா, இந்த பண்ணை இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கே அவன் தான் காரணம். குளிக்கிறியா? பார்த்தாலே தெரியல, பொம்பளை குளிக்கிறது ஏன் வந்த? போயா. என்ன மீனா, நீ குளிக்கிறத நான் பார்க்க கூடாதா? போயா. சரி, உனக்கு பிடிக்கிறவன் நான் போறேன் மீனா. ஏன் என் துணியை திருடுற? உன்னைத்தான் திருட முடியல, அதுதான் உன் துணியை திருடுறேன். ஐயோ, குடியா. இங்க பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தான் கொடுப்பேன். நீ ஒரு குடிகாரன், உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? அப்போ இந்த தண்ணியிலேயே கிடந்து குளிர்ல விரைச்சு நீ சாக வேண்டியதா? அட பாவி. அண்ணே, அண்ணே, என்ன இந்த அநியாயத்தை பாருங்க அண்ணே. என்ன மீனா? பாத்தியா அண்ணே, என் துணியை எடுத்துக்கிட்டு தரமாட்டேங்கிறான் இந்த ரத்னம். மிஸ்டர் ரத்னம், என்ன இது? துணியை கொடுத்துரு. முடியாது, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள தனி விஷயம். மிஸ்டர் ரத்னம், நீயும் அவளும் கல்யாணம் செய்திருந்தா அது தனி விஷயம். இது ஒரு பெண்ணுடைய மாத்த பத்தின விஷயம். கொடுத்த துணிய. முடியாது. ஏ ரத்னம், உனக்கு புராணம் தெரியுமில்ல? திரௌபதியோட துயில உறிஞ்சப்போ காப்பாத்தினது கண்ணன் தான். இப்ப வந்திருக்கிறதும் கண்ணன் தான். மிஸ்டர் ரத்னம், மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. நீயா கொடுக்கல, நானா பறிச்சு கொடுத்துருவேன். இத தொட்ட உன் கைய முடிச்சிடுவேன். பொம்பளைக்கு குளிக்கிற இடத்துல கலாட்டாவை பண்ற. வேண்டிய நாளை கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பதங்களை லேசில் விடக்கூடாதுங்க. கரும்புடி செம்புடி குத்தி கழுத மேல வச்சு கண்டவங்க எல்லாம் காரி துப்புற அளவுக்கு ஊர்வலம் விடணும்னே. வேண்டாப்பா, இவனை அவமானப்படுத்துறதுனால இந்த அப்பா மீனாவோட பேர் அனாவசியமா சந்திக்க வந்துடும். இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்க. போங்க போங்க, நீயும் போய் போப்பா. அண்ணே வரேன் அண்ணே. இனிமே உங்கள்கிட்ட ஜாக்கிரதா வந்துக்க. அப்பா, அப்பா, என்னம்மா? என் கார் கெட்டு போச்சு, நான் இப்ப வெளியே போகணுமே. அடாடா கைலாசம், நம்ம லாரி டிரைவர் ரத்தத்தை கூப்பிட்டு. ஐயோ ரத்னமா, வேண்டாம்ப்பா, அவன் சுத்த குடிகாரன். ஆமாங்க, பெட்ரோலே உறிஞ்சி குடிச்சுடுறானா? அப்படியா? நம்ம காரி இருக்கிறானே. வேண்டாம்ப்பா, அவன் கைராசி இல்லாதவன். அவன் ரிப்பேர் பண்ற கார்ல ஆடு மாடு கோழி எல்லாம் மாட்டிக்கிட்டு செத்து போகுதான். அவன் என்ன மில்கி ஹோட்டல் வச்சிருந்தவனா? என்னப்பா சாப்பிட்ட மாதிரி பேசுற? ஏமா, நம்ம இவன் இருக்கிறானே, அவ பேர் கூட சொல்லுங்கப்பா. நம்ம அவன் சொல்லுங்கப்பா. முருகேசன். முருகேசன் போங்கப்பா, அவனும் வேண்டாம். ஏன்பா, நம்ம ஒர்க் ஷாப்ல கூட டிராக்டர் எல்லாம் ரிப்பேர் பண்றாரு. அவர் பேர் என்ன? கிருஷ்ணனோ இல்ல கோபாலனோ? இல்லம்மா, கண்ணன். கண்ணன் தான். ஏன்பா, அவர் பெரிய மெக்கானிக்காமே. ஆமாமா, குழந்தை கரெக்டா சொல்லிடுச்சுங்க. அவன் காத்து பட்டாரே கார் தானா பறக்குதான். அப்படிங்களா? சரி, நான் சொன்னேன்னு கண்ணனை சீக்கிரமா கூட்டுவாங்க. நான் போன உடனே அனுப்பி வைக்கிறேம்மா.
வணக்கம்மா. வணக்கம். ஏதோ கார் ரிப்பேர் சொன்னாங்க. ஆமாமா, ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன ரிப்பேர்? நீங்க தான் பெரிய மெக்கானிக் ஆச்சே, கண்டுபிடிங்களேன். அங்கதான் இருக்கு. கெடுத்த உங்களுக்கே தெரியுமே. அம்மா, நான் ஒரு வேலைக்காரன். வான்னு சொன்னா வந்துட்டு போறேன். இதுக்காக ஒரே பிச்சு போடணுமா? ஐயோ, நானா பிச்சு போட்டேன்? கார் ஓடுமில்ல? நீ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நான் எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இல்லன்னு சொல்றீங்களே, அது ஏன் தெரியுமா? ஏன்? உங்களுக்கு காதலிக்க தைரியம் இல்ல. எனக்கு தைரியம் இருக்கு, ஆனா தகுதி இல்லையே. உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன பத்தி நான் சொல்லல, உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்றேன். என்ன கோவிச்சுக்கு என்ன பிரயோஜனம்? எங்க அம்மாவுக்கு வர மருமகள் பண்புள்ள பெண்ணா இருந்தா தான் பிடிக்கும். பதாரோபக்காரியும் பகட்டுக்காரையும் பிடிக்கவே பிடிக்காது. குட் பை. பிடிக்காதா? பாப்போம். அத்தை, அத்தை, அத்தை. அத்தையா? ஆமா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தை? ஆமா. நீ யாரம்மா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? 10 வருஷத்துக்கு முந்தி உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாரு பாகார பக்கிரிசாமி, அவருடைய பொண்ணு பார்வதி அத்தைனா. பார்வதியா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? ஒரு நாள் கையில போட்டுக்கிற மருதாணி எடுத்து வாயில போட்டுக்கிட்ட நீங்க கூட கோவத்துல நடிச்சிட்டீங்களே. படிச்சேனா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? எனக்கு ஞாபகம் வரலம்மா. உங்களுக்கு ஞாபகம் ஏன் வரணும்? வந்தாதான் தப்பாச்சே. எனக்கு ஞாபகம் இருந்தா போதாதா? என்னடா என்ன இது? அடுப்புல ஒரே புகைச்சல். நான் இருக்கிறேம்மா. பேசாம இருங்க. ஓய்வா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க ஏன் வேலை செய்யணும்? நாங்கெல்லாம் இதுக்காக இருக்கோம். ஏமா பார்வதி? சொல்லுங்க அத்தை. உனக்கு கல்யாணம்? அது ஒரு பெரிய கதை அத்தை. உங்களுக்கு தான் தெரியுமே, செங்கிப்பட்டி சிங்காரத்தை அவருடைய மகனுக்காக பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னமோ நான் சுத்த பட்டிக்காடா போன அம்மானால ட்ரெஸ் பண்ணிக்கணுமா? ஏன், அதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்களே? நம்ம குடும்ப பாக்குறதெல்லாம் லாயக்கா? ஏதோ பொண்ணா பிறந்தவ மாமியார் கடக்க ஒடுக்கமா அடுப்பாங்கரையோட இருக்கிறதா இல்ல. என்னத்தை இப்படி பாக்குறீங்க? உன்னை போல ஒருத்தி எனக்கு மருமகளா கிடைக்க மாட்டாளான்னு தாமா பாக்குறேன். போங்கத்தை. போதுமா, போதும் போதுமா. தம்பி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். என்னம்மா? எனக்கு வயசாயிடுச்சு. இனிமே என்னால வீட்டு வேலை செய்ய முடியல. நான் கேட்கமா? கடைக்கண்ணிக்கு போக முடியல. நான் போறேன். சமையல் கூட செய்ய முடியல. ஏன், நான் செய்யக்கூடாதா? ஐயோ ஐயோ, பைத்தியக்கார புள்ள. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்ல வந்தா அதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. ஓஹோ, அப்படியா? இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அது சரி, கல்யாணத்தை பத்தி என்னப்பா சொல்ற? ஏம்மா, உங்களுக்கு மருமக வேணும் அவ்வளவுதானே? பொண்ணை பாருங்க. பாத்துட்டேப்பா. என்னது? தங்கமானவா. ஐயோ ஐயோ, மிளகா அரைச்சா பாரு, மை மாதிரி அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் ஐயா. காய்கறி நறுக்கினா பாரு, அடாடாடாடாடா, இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம். அப்ப சாப்பிட வேண்டாம். சரி சரி, நீ ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்துடு. உள்ளதா இருக்கா? ஓஹோ, எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட கேக்குறீங்களா? சரி, பாக்கலாம் வா. வேண்டாமா, உங்களுக்கு பிடிச்சா போதும். ஆமா, இந்த உலகத்தை உங்க கண்ணால் தான் நான் பார்க்க விரும்புறேன். இல்ல இல்ல, எதுக்கும் நீ ஒரு தடவை பார்த்துடணும். வா. பாறையா? பாறையா? வேண்டாம்.
பாருன்னா தம்பி தம்பி என்னய்யா இது ஒரு பொண்ணு இப்படியா பார்த்துட்டு இருக்கிறது முழுங்குற மாதிரி ஏப்பா முகத்துல பால் வடியுது இல்ல ஓ உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஆமா ஆமா அம்மா நேரமாச்சு நான் ஆலோசிச்சு போகணும் அதாம்மா சரியப்பா அத்தை என் கண்ணு உன்னை என் மகனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கும் திருப்தி தான் ஆனா பண்ணை முதலாளி செல்வநாயகம் தம் பொண்ணை ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்க சம்மதிப்பாருங்கிற துணிச்சல் உனக்கு எப்படின்னா வந்தது